முருகனை சங்க இலக்கியங்களில் வழிபட்டதற்கும் இப்போ நாம் வழிபடுறதுக்குமான மாற்றம் அப்படிங்கிறது ஆரிய வருகைக்கு பிறகாக நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம சங்க இலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த 2ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காப்பிய இலக்கியங்கள் வர ஆரம்பிக்குது. சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமேகலை மாதிரியான காப்பியங்கள் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்க்குறப்ப பிற்கால காப்பியங்கள் சில விஷயங்கள் வர்றதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா சங்கம் மருவி இலக்கியங்கள் வர ஆரம்பிக்குது. சங்கம் மருவி இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது மாதிரியான நூல்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. நமக்கு 4லிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் களப்பிரருடைய காலகட்டம்னு பார்க்குறோம். தமிழக வரலாற்றினுடைய இருண்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய களப்பிரர் காலகட்டத்தில் ஒரு மாதிரியான வரலாற்று பதிவுகள் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறலை. அதுக்கப்புறம் வரப்போ 6ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் மறுபடியும் பிற்கால பாண்டியர்களுடைய எழுச்சி ஆரம்பிக்குது. அப்படி எழுச்சி ஆரம்பிக்கும் போது இங்கே என்ன ஆகுது, சமணமும் பௌத்தமும் அது வரைக்கும் ரொம்ப பீக் லெவலில் இருக்கிறாங்க, சமணமும் பௌத்தமும். அதுக்கப்புறம் அவங்க இதில் இருந்து வைதிக சமயங்கள் உள்ளே வர ஆரம்பிக்குது. வைதிக சமயங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்ட சைவமும் வைணவமும் உள்ளே வரப்ப சைவ வழிபாட்டுக்குள்ளே சைவ வைணவ வழிபாடுகள் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்லை தெய்வத்தில் மிகப்பெரிய மாற்றம் வருது. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஸ்கந்தன், சுப்பிரமணியன் மாதிரியான வடிவங்கள் இங்கே இருக்கக்கூடிய முருகனுடைய இணைப்போடு சேர்ந்து அது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய முருகனை நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம்.